அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குத்துச்சண்டை பயிற்சியாளர் மாரன்லி ஃப்ரம் திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, வாத்தியார் மாதிரி இருக்கீங்க, ஸ்கூலில் தான் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களே, ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருக்கிறதுனால தான், அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் ஓரளவுக்கு கல்வியிலையும் வெளியிலையும் கரெக்டாக இருக்காங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், எப்படி நம்ம படித்தோம், அந்த விஷயத்தை கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இதே அவங்க 100% எஃபெக்ட் போட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கலெக்டராகவோ இல்லை ஜட்ஜாவோ ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம், டாக்டர் இன்ஜினியர் மாதிரி ஆயிருக்கலாம். அந்த ஓரளவுக்கு கொடுத்த ட்ரைனிங்கே பசங்க லைஃப் டைமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய பாக்ஸிங் அகாடமியில் திருவண்ணாமலையில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். அப்போ தான் அவங்க மேட்ச்சில் போகும்போது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதே ஃபார்முலா வச்சு வாழ்க்கையிலும் ஜெயிப்பாங்க. அந்த கண்டிப்பு ஸ்ட்ரிக்ட் அது இருக்கிறதுனால தான் பசங்க ஜெயிப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸ்கூல்லேயும் சரி, நான் கொடுக்குற ட்ரைனிங்லேயும் சரி. ஃப்யூச்சரில் அவங்க லைஃபு சம்பாதிக்கணும், நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க நினைப்பாங்க, நான் கொடுத்த ட்ரைனிங் அவங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போவே வாத்தியார் சொன்னார் ஸ்கூலில், நான் தான் சரியாக கேட்கல, படிக்காமல் விட்டுட்டேன். அப்போ நான் படித்தது இப்போ நான் ஓரளவுக்கு இருக்கிறேன், இன்னும் நல்லா படிச்சிருந்தா நான் நல்ல பிஸ்னஸில் வந்திருப்பேன், நல்லா வேறு படி படிச்சிருப்பேன் அப்படின்னு எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் நான் இப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். நான் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது போட்டியில். அதே தான் வாதியார் மாதிரி நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற காரணம்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எல்லாருமே வெற்றி அடையணும் தான் நினைப்பாங்க. ஒரு ஆசிரியரும் பிள்ளைங்க தோக்கணும், எக்ஸாமில் ஃபெயில் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே 100 ஸ்டூடெண்ட்டாக 100 ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணும், படிக்கணும், அவங்களுக்கு உண்டான வேலை கிடைக்கணும் தான் நினைப்பாங்க. அதே மைண்ட் செட்டு தான் குத்துச்சண்டை பயிற்சியாளர் நானாக இருக்கட்டும், சிலம்ப ஆசிரியராக இருக்கட்டும், இப்போ ஜூடோ ஏதோ ஒன்று, எல்லா ஸ்போர்ட்ஸ் இருக்கிற கோச்சஸ் அப்படி தான் பாடுபடுறாங்க, எல்லோரும் ஜெயிக்கணும்னு. அதுக்கு பேரண்ட்ஸுக்கு ஒத்துழைங்க. ஓகேவா? வணக்கம்.